He said other state vehicle apparently there's some fine or something 500,000 rupees. I'm not sure. நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா அவர் ஏன் இங்க ஸ்டே பண்றோம் நீங்க கேக்குறதுல நியாயம் இருக்கு. ஃபாஸ்ட் ட்ராக் நீங்க எதுக்கு சார் செக் பண்ணுங்க? சென்னை நந்தனத்தில் வழக்கம் போல போலீசார் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கர்நாடக பதிவு எண் கொண்ட கார் ஒன்று வந்தது. அதனை மறித்த போலீசார் ஓட்டுநர் உரிமம், இன்சூரன்ஸ் போன்ற ஆவணங்கள் இருக்கிறதா என கேட்டு சோதனை செய்தனர். பெங்களூருவில் வேலை பார்த்து வந்த அந்த இளைஞர் சென்னைக்கு நண்பர்களை பார்க்க வந்த நிலையில் போலீசார் கேட்ட ஆவணங்களை எடுத்து கொடுத்திருக்கிறார். அவை சரியாக இருந்ததை பார்த்த போலீசார் அடுத்த கட்டமாக வேண்டுமென்றே லிஸ்டில் வராத ஃபாஸ்டாக் கட்டணம் கட்டியிருக்கிறாரா என சோதித்ததாக சொல்லப்படுகிறது. He said other state vehicle apparently there's some fine or something 500,000 rupees. I'm not sure. So I showed him that I have like permission to travel intercity, right? And I also have FASTag notice, like everything, all the documents like FASTag. When you travel through the FASTag, you have a receipt of when you made the payment, right? கடைசியாக செல்போனில் இருந்த ஆவணங்களை பார்த்த போலீசார் கர்நாடகாவில் இருந்து வந்து 2 நாட்களுக்கு மேல் இருந்தால் பணம் கொடுக்க வேண்டும் என கூறி வினோதமாக பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. மொழி தெரியாத அந்த இளைஞரிடம் கை நீட்டி பணத்தை கறக்க திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த போதே யதார்த்தமாக நியூஸ் தமிழ் செய்தியாளர் ஜெபர்சன் அங்கு சென்றிருக்கிறார். அவர் எல்லா டாக்குமெண்ட் காட்டியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க நீங்க கர்நாடகால இருந்து வந்து 3 நாளைக்கு மேல நீங்க இங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஃபைன் கட்டணும் அப்படின்னு. அது டீபோர்டு வெஹிக்கிள் கூட இல்ல. ஆவணங்கள் இருந்தும் ஏன் பணம் கேட்கிறீர்கள் என செய்தியாளர் கேள்வி எழுப்பியதும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் கையை பிசைந்தார். அப்போது கர்நாடக இளைஞரிடம் வலுக்கட்டாயமாக பணம் கேட்ட போலீசும் பக்கத்தில் நின்று கொண்டு திருவென முழித்துக் கொண்டிருந்தார். No, 500 rupees he mentioned. That I'm sure. Yeah, he said challan for Karnataka vehicle. That much I understood. 500 rupees. Yes. கடைசி வரைக்கும் பணம் கேட்டதாக போலீசார் ஒப்புக்கொள்ளாத நிலையில் பாதிக்கப்பட்ட கர்நாடக இளைஞருக்கு தமிழ் புரியவில்லை என்றாலும் காவல்துறையினர் பணம் கேட்டது உண்மைதான் என உறுதியாக கூறினார். இதனையடுத்து நிலைமையை புரிந்து கொண்ட போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளரிடம் இனிமேல் இப்படி நடக்காது என கூறி அனுப்பி வைத்தார். ஃபாஸ்ட் ட்ராக் நீங்க எதுக்கு சார் செக் பண்ணுங்க? கர்நாடகால இருந்து வந்திருக்கு. அவர் இங்க ஸ்டே பண்றாரு. டீபோர்டு வெஹிக்கிள் இல்லையே, ஓன் போர்டு வெஹிக்கிள் சார் அது. அதுக்கே வந்து என்ன சொல்றது, அவரை நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா அவர் ஏன் இங்க ஸ்டே பண்றோம் நீங்க கேக்குறதுல நியாயம் இருக்கு. ஓகே ப்ரோ, கோ நோ. தெரியாத ஒருத்தர் போய் 500 ரூபாய் பத்தி நீங்க அவர்கிட்ட பேசுறீங்க. காசுலாம் கேட்கல சார். அவர் கேட்காம போய் சொல்லுவாரா? லாங்குவேஜே தெரியாத ஒரு பர்சன் பாஸ் செக் பண்ணி நீங்க பிரதர், ஒரு யூனிஃபார்ம்ல இருக்கிற பர்சன் நீங்க இப்படி பண்ணக்கூடாது பிரதர். ஓகே சார், சாரி சார். சரி விடுங்க, கேட்டுக்கிறேன். விதிமீறல்கள் இருந்தால் அபராதம் விதிப்பதில் எந்த தவறும் இல்லை. இருப்பினும் ஊர் பெயர் தெரியாதவர்களிடம் போலீஸ் உடையில் இருந்து கொண்டு பணத்தை கறக்க நினைத்த போலீசார் மீது உயர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.